இப்போ கிழக்கு அக்னி அப்படின்னு எடுத்துட்டோம்னா கிழக்கு அக்னின்னு ஒன்று இருக்குது, அதே போல் தெற்கு அக்னின்னு ஒன்று இருக்குது. அதே போல் வடக்குன்னு எடுத்துட்டால் வடக்கு வாயுன்னு ஒன்று இருக்குது, மேற்கு வாயுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதே போல் தெற்குன்னு எடுத்துட்டால் தெற்கு நைருதின்னு ஒன்று இருக்குது, மேற்கு நைருதின் மூலைன்னு ஒன்று இருக்குது. வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் கட்டாயமாக அந்த வீட்டுக்கு குடும்பத் தலைவராக யார் இருக்கிறாங்களோ, ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த வீட்டோட ஓனரை பாதிச்சிருக்கிறது. அவர் இல்லைன்னொன்னே அந்த வீட்டோட மூத்த மகனுக்கு சம்சாரம் இல்லாமல் போயிருக்கு. இப்போ இன்றைக்கி நம்முடைய அன்பு மாணவர் லோகநாதன் ஐயா அவர்கள் வாஸ்துவில் டாப் 10 விதிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாஸ்து விதிகளை சொல்கிறதுக்காக வந்திருக்காரு. அவர்களை வருக வருக நாம் அன்போடு வரவேற்போம். கையில் திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி நமது சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் 43வது கருத்தரங்கிற்கு வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள், நம்முடைய மாணவர்கள், நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று சிறப்பு அழைப்பாளராக பல மாதங்கள் கழித்து நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு வந்திருக்கும். இன்றைக்கி அரசியல் பேசுகிற மாதிரி தான் பேசணும். கொங்கு மண்டலத்தின் ஜோதிட பேராசிரியர் தாந்திரிக சக்கரவர்த்தி ஐயா மருதுமலை குருஜி ஐயா அவர்களையும், பாஸ்கர் ஐயா அவர்களையும் மற்றும் ஏனைய சிறப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்று இன்றைக்கி ஐயா ஏதாவது ஒரு தலைப்பு பேச சொன்னாங்க. ஒரு ஐயா ஐயா அதையும் நின்று பார்த்துட வேண்டியதாங்க ஐயா. 5ஆம் பாவம்னா ஜோதிடம், 5ஆம் பாவம்னா அரசியல், அப்போ அதையும் நின்று பார்த்துடலாம் தாங்க ஐயா. கரெக்டுங்களா? ஓகே. அப்போது சரி, இன்றைக்கி பேசலான்னு பார்த்தா இன்றைக்கி எல்லாருமே நான் சமீபத்தில் பார்த்தேன், இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய நாணியாக போட்டிருக்கக்கூடியவர்கள் கூட வாஸ்துக்கும் அவருக்கும் சம்மந்தமே இல்லை, இருந்தாலும் அவர் ஆன்மீக பணியில் இருக்கிறாரு. அவர் ஏன் வாஸ்து பேசுகிறாருன்னா இன்றைக்கி எல்லாமே இந்த யூடியூப்பில் அவங்க முகம் இடம் பெறணும். அப்போ எல்லாம் பார்க்குறாங்கன்னா வாஸ்து ட்ரெண்டாக போயிட்டுருக்குது. அதனால் அவர் வாஸ்து பேசணும். அந்த வாஸ்து நல்ல விதமாக பேசினா பரவாயில்ல, ஆனால் வாஸ்துவையே பொய்யா பேசுகிறார். அதுதான் தாங்கிக்க முடியல. அப்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிடத்தை அழிக்கக்கூடியவர்களாகவே ஜோதிடர்களாகவும் இந்த வாஸ்துன்ற விஷயத்தை பொய்யா பேசி வாஸ்துவுக்கு நெகட்டிவாக சொல்லி அவங்க விளம்பரமும் தேடிக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் என்ன நினச்சேன்னா, எல்லாரும் ஜோதிடத்தை பற்றி பேசுகிறாங்க. நம்ம குருநாதர் ஐயாவோட நம்ம 5 வருஷமாக பயணிச்சிருக்கிறோம். நாம் ஏன் வாஸ்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வாஸ்து தலைப்பு. அப்போது வாஸ்து பற்றின ஒரு தகவல் எல்லாருக்கும், அதாவது என்னை போன்ற மாணவர்களுக்கு, திசை தெரியாமல் சென்று கொண்டிருந்த என்னை போன்ற மாணவர்களுக்கு வாஸ்துவின் மூலம் திசை காட்டும் கருவியை இப்படித்தான் பயன்படுத்த வேண்டும், இதுதான் உங்களது வாழ்க்கையின் திசை என்று இப்போ நடந்து முடிந்த வகுப்பில் திசை காட்டும் கருவியை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கைக்கும் திசையை காட்டியிருக்கும் என்னுடைய குருநாதர், நம்முடைய குருநாதர் வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிந்து, அதாவது வாஸ்து அப்படின்னா நம்ம எல்லோரும் இன்றைக்கி மேஸ்திரியிலேருந்து இன்ஜினியர்லேருந்து எல்லாமே ஒரு டயக்ராம் நம்ம இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டால் அப்படின்றத ஒரு பிரிண்ட் அவுட்டாகவே எடுத்து கொடுத்துட்றாங்க. மேஸ்திரிக்கும் தெரியுது. ஆனால் உண்மையான வாஸ்து அப்படின்னா, ஏன்னா குருநாதர் இதை சொல்லி கொடுத்துருக்கறனால அது உண்மைங்கிறனால தான் நம்ம இதை பேசுகிறோம். இப்போது எல்லோரும் ரோடு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பார்த்த மனை, அதாவது கிழக்கு பார்த்து ரோடு போச்சுன்னா அது கிழக்கு பார்த்த மனை அப்படின்றாங்க, மேற்கு பார்த்து ரோடு போச்சுன்னா அது மேற்கு பார்த்த மனைன்றாங்க, வடக்கு பார்த்து ரோடு போச்சுன்னா அது வடக்கு பார்த்த மனை, அதே போல் தெற்கு பார்த்து ரோடு போச்சுன்னா அது தெற்கு பார்த்த மனை அப்படின்னு சொல்கிறோம். இது பொதுவான விதி. ஆனால் நம்மளுடைய குருநாதர் மட்டுமே ஒரு இடம்னா அதுக்கு 16 திசைகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு இது 4 முனை. அதுபோக ஈசானியம், அக்னி, நெருதி, வாயு. அப்போது இப்போ அடுத்து பேசுகிறவங்கெல்லாம் அந்த 8 திசைகள் அப்படின்ற பேசிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்போ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4, அதே போல் ஈசானியம், அக்னி, வாயு, நருதி, அது நைருதி மூலை. அப்போது 8 ஆயிடுச்சு இல்லையா? இது போக 8 மூலைகள் என்னென்னா, வடக்கு ஈசானியம், அதாவது அதனுடைய உச்சப்பகுதிகள் அப்படின்னு சொல்கிறோம்.
அதே போல் கிழக்கு ஈசானியம் அது அதனுடைய உச்சப்பகுதி. உச்சப்பகுதிகள் அப்படின்னா என்ன, நீசப்பகுதிகள் அப்படின்னா என்னென்னா, உச்சப்பகுதியின் போது அந்த பிரபஞ்சத்தோட கதிர்வீச்சு, அந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு அந்த இடத்துல இருக்குது. அப்போது அந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயங்கள், அந்த பொருள் அங்கே இருந்தால் என்ன பிரச்சனை, இல்லைன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். வாஸ்து இன்றைக்கி எல்லாருமே பார்க்குறாங்க, இருந்தாலும் அதை முறையாக பயின்றுட்டு பேசணுன்றது தான் என்னோடய கருத்து. அதே போல் இப்போது கிழக்கு அக்னி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கிழக்கு அக்னின்னு ஒன்று இருக்குது. அதே போல் தெற்கு அக்னின்னு ஒன்று இருக்குது. அதே போல் வடக்குன்னு எடுத்துட்டால் வடக்கு வாயுன்னு ஒன்று இருக்குது, மேற்கு வாயுன்னு ஒரு பகுதி இருக்குது. அதே போல் தெற்குன்னு எடுத்துட்டால் தெற்கு நைருதின்னு ஒன்று இருக்குது, மேற்கு நைருதின் மூலைன்னு ஒன்று இருக்குது. அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னாவே அந்த திசை காட்டும் கருவி, அது வீடாக இருந்தாலும் நிலமாக இருந்தாலும், முதல்ல அந்த திசை காட்டும் கருவியை வச்சு அது கிழக்கு பார்த்த மனையா, அந்த கிழக்கு பார்க்க மனைன்றது காட்டிருச்சுன்னா அது கிழக்கு பார்த்த மனையில் அது அக்னியை பார்த்துருக்கிறதா ஈசானியத்தை பார்த்துருக்கிறதான்னு பார்க்கணும். அதாவது வடக்கு பார்த்த ஒரு பிளாட்டாக இருந்து அது கிழக்கு காட்டிருச்சுன்னா அந்த வடகிழக்கில் ஈசானியத்தில் 11 டிகிரிகள் இருந்தால் அது நல்ல மனை. 11 டிகிரியை தாண்டி போயிடுச்சுன்னா அது கிழக்கு அக்னியை பார்க்குற மனையாயிருது. அப்போ அந்த இடத்துல நம்ம கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சாலும் அது என்ன சொல்லணும்னா தென்கிழக்கு அக்னி பார்த்த மனையாயிரும். அப்போது தென்கிழக்கு அக்னி பார்த்த மனையாக அது இருந்துட்டால் என்ன ஆகும்னா, இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிக்கணும். அந்த நாணி என்ன ஒரு பதிவு போடுறாருன்னா, யார் வாஸ்து நிபுணரை போய் பார்த்தாங்கன்னு தெரியல, அவங்க ஒரு மிகப்பெரிய பணக்காரராமா. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பணக்காரரை கூப்பிட்டுருந்தாருன்னா எப்படி ஒரு நல்ல வேல்யூபிள் வாஸ்து நிபுணராக கூப்பிட்டு போகிறான். அந்த வாஸ்து நிபுணர் சொல்லிட்டாரான், உங்களதில் சனி மூளை கெட்டு போச்சு, அதனால் போய் ஒரு 6 மாதத்துக்கு பாத்ரூமில் படுத்துக்குங்க அப்படின்னு சொன்னாராம். இதெல்லாம் கேட்கக்கூடிய விஷயமாக இருக்குது. அவர் அது ஒரு பதிவு போட்டிருக்காரு. மக்கள் எல்லாரும் அதை பார்த்து ஆமாங்க ஐயா நீங்கள் சொல்கிறது நல்லதான். முதல்ல ஒரு வாஸ்து நிபுணர் அந்த மாதிரி சொல்லுவாரான்னு நம்ம யோசிக்கணும். யாரா இன்றைக்கி ஒரு பெரிய பணக்காரர் போய் பாத்ரூமில் போய் படுத்துக்குன்னா அவன் என்ன முட்டாள போய் படுக்க போகிறானா? அது ஏன் இந்த வாஸ்து போய் அவங்க ஒரு நாணியாக இருந்துக்கிட்டு அவங்களோட ட்ரெண்டிங்க்கு வசரம் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. அதாவது ஒரு வாஸ்து நிபுணராக இருந்தாலும் இந்த தப்பு, அந்த தப்பை நீங்கள் சரி பண்ணிக்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரா ஒழிஞ்சு நீங்கள் போய் பாத்ரூமில் போய் படுத்துக்குங்க அப்போ இந்த கெட்ட கிரகத்தோட தாக்கம் குறைஞ்சிரும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு யாரும் சொல்லியிருக்க போகிறதில்ல. ஆனால் ஏன் இந்த வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் இப்படி தவறுதலாக பேசி வழி நடத்துகிறாங்கன்னு தெரில. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அந்த இடத்துல போயிட்டு வடகிழக்கு பார்த்து ஈசானியம் பார்த்து அந்த இடம் இருந்துட்டால் தலைவாசல் கிழக்கு பார்த்து வைக்கலாம். அதுவே அக்னியை பார்த்து இருந்துட்டால் கிழக்கு பார்த்து வைக்கக்கூடாது, வடக்கு பார்த்து தான் வைக்கணும் அப்படின்றது தான் விதி. அப்போது நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னாவே அந்த திசை காட்டும் கருவியை வச்சு ஐயா சொல்லி கொடுத்தது என்னென்னா, அந்த திசை காட்டும் கருவி கிழக்க பார்த்து எவ்வளோ ப்ளஸில் இருக்குது இல்லை அக்னியை பார்த்து மைனஸில் இருக்கதான் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டோட உள்ளளவுகள் வெளியளவுகள் இதெல்லாம் மனையடி சாஸ்திரத்தில் இருக்குது. அந்த எப்படி நம்ம ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோமோ அதே போல் அந்த மனையடி சாஸ்திரத்தில் 15 பொருத்தங்கள் இருக்குது. இந்த 15 பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தங்கள் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? கர்ப்பம், ஆதாயம், விரயம், யோனி பொருத்தம், நேத்திரம், சூத்திரம், அம்சம், வம்சம், இந்த மாதிரி ஒரு 15 பொருத்தங்கள் இருக்குது. அந்த பொருத்தத்தில் முக்கியமான பொருத்தங்களை நம்ம பார்த்து கரெக்டாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி வாஸ்து முறையாக நம்ம குருநாதர்கிட்ட பயின்றவங்க மட்டும்தான் இந்த சூட்சமத்தை பயன்படுத்துகிறாங்க. அதுதான் கரெக்டாகவும் இருக்குது. நான் இப்போ ஐயாவோட எங்கே போனாலும் அங்கே போனால் அந்த பிரசன்னம், அதுக்கடுத்து அந்த திசை காட்டும் கருவியை பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பிரசன்னம் போட்டு பார்க்கணும். அந்த பிரசன்னத்திலேயே சொல்லிடும் அந்த இடத்துல என்ன பிரச்சனை இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா நம்ம ஐயாவோட நண்பரும் ஐயாவோட கார் ஓட்டிமான சந்தோஷனை ஐயா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அண்ணா அப்படியே காதை கடிப்பார், அண்ணா இந்த இடத்துல இதுதான் பிரச்சனை. அப்போது அவரோட பயணிக்கிற நாங்களே அதை அவ்வளோ துல்லியமாக கண்டுபிடிக்கும் போது மற்றவங்களாம் வாஸ்து பற்றி பேசுகிறப்ப நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் தான் இந்த நீதான் இன்றைக்கி பதிவு பண்ணுறேன். அதனால் ஒவ்வொரு முறையாக வாஸ்து சொல்லணும். போய் அவங்கள கஸ்டமர்களை வருத்தக்கூடாது. உனக்கு அது பிரச்சனை இது பிரச்சனை, அதே மாதிரி தேவையில்லாத ஒரு இடத்த உடைக்கிறதோ இருக்கிறதே கூடாது. அதனால் அந்த உள்ளளவு வெளியளவு எல்லாம் பார்த்து மனைப்பொருத்தம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த பிரசன்னம் போட்டு பார்த்து அந்த பிரசன்னத்தில் 4ஆம் இடத்துல அந்த பிரசன்னத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா கட்டாயமாக அவங்க ஜாதகத்தை பார்த்தாலும் அந்த பிரச்சனை இருக்குது. அதாவது அந்த ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ மாந்தியோ இருந்துட்டால் கரெக்டாக அந்த பிரசன்னங்கிறது நம்ம யாரும் போய் ஒரு பிளான் பண்ணிலாம் போடுறதில்ல. அந்த இடத்து ஓனர் யாரோ அவரை வச்சு தான் போடுறோம். அது எந்த நேரம்னு நமக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் போடுறப்போ நீங்கள் ஐயாவோட பயணிச்சிங்கன்னா தெரியும். கரெக்டாக அந்த இடத்துல அந்த
ஜாதகர் வீட்டோட ஓனரோட ஜாதகத்தில் 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் கட்டாயமாக அந்த பிரசனமும் அதையே சொல்லும். அப்போது இதை கரெக்டாக பார்த்து எந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தா கரெக்டாக அந்த மூளை பாதிக்கப்பட்டிருக்கும். அப்புறம் நிறைய பேர் இன்றைக்கி படிக்கட்டை எங்கே வேணாலும் போடலாம் அப்படின்றாங்க. கிழக்கு பார்த்த மனைக்கு வடம் மேற்கில் போடலாம், அது உச்சப்பகுதியில் போடலாம் அப்படின்றாங்க. அது நீசப்பகுதியில் ஆரம்பித்து எப்பயுமே மேலே போய் என்றாவது உச்சப்பகுதியில் முடிக்கணும். அதே மாதிரி இடத்தோட தாய் செவற்றை டச் பண்ணாமல் படி ஆரம்பிக்கிற இடம் இருக்கணும். அதாவது நீச்சப்பகுதியில் ஆரம்பித்து உச்சப்பகுதியில் முடிகிற மாதிரி இருக்கணும். அதே போல் அந்த காம்பவுண்டையோ அந்த தாய் செவத்தையோ அந்த படிகள் தொடாத மாதிரியும், அந்த படிக்கு கீழே அதாவது வடமேற்கில் மட்டும் அந்த படிக்கடியில் இருக்கிற பாத்ரூம் போடலாம். அந்த பாத்ரூமும் அந்த தாய் செவத்தை தொடக்கூடாது. சுற்றிலையும் ஆகாய தத்துவம் வர மாதிரி அந்த வீடு படி டோட்டலாக சுற்றி வர மாதிரி தான் காம்பவுண்டு போடணும். சுற்றி வர மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வடமேற்கு மூலையில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த படி வரனால அந்த படியோட ஃபில்லர் இருக்கிறனால அந்த படியோட ஃபில்லர்கிட்ட அந்த காம்பவுண்டை விட்டுட்டு அதையவே காம்பவுண்டு செவராக பயன்படுத்திக்கிறாங்க. அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட கணவன் மனைவிக்கு தேவையில்லாத உறவு சார்ந்த விஷயங்கள்லேயும் ஒரு பிரச்சனை, அவருக்கு தேவையில்லாத வம்பு வழக்கும் ஏற்படுது. அதே போல் எந்த இடத்துலையா இருந்தாலும் வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால், அதாவது அது தெருக்கூத்தாக இருந்தாலும் சரி வெட்டுப்பட்டாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டோட குடும்பத் தலைவருக்கு ஒன்றா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உயிருக்கு உண்டான கண்டமோ இல்லை அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலையோ, அந்த வீட்டு குழந்தைகளோட வளர்ச்சி நாங்கள் ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் போய் பார்த்தோம். இது ஏன் சொல்கிறேன்னா, போய் பார்க்குற இடம் ஒன்று கூட மைனஸ் ஆகிறதே இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க பார்த்து நம்ம ஐயாவை வாங்கக்கூடிய தொகை கம்மியாக இருந்தாலும் அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்க அதை விட டபுள் மடங்கு வாங்கியிருந்தாலும் அவங்கள ஒரு பயமாக அப்படியே ஒவ்வொருத்தரையும் போய் பார்க்குறப்ப அந்த மனநிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கிறாங்க. ஐயோ அவர் 50,000 பணத்தையும் வாங்கிட்டு அந்த மக்களை அவ்வளோ பயமுறுத்தி ஒரு வைப்ரேஷனோடு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க பல கோடிக்கு அதிபதி தான். அந்த வீட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த வீட்டோட நல்லா கேட்டுக்கோங்க, வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டது. வடகிழக்கில் ஒரு தெருக்கூத்து இருக்குது. வடகிழக்கு உச்சப்பகுதியிலேயே அந்த படிக்கட்டு வச்சுருக்கிறாங்க. அப்போ அந்த வீட்டோட ஓனர் அந்த வாங்கினதுக்கு அப்புறம் தான் அது அவர் வேறொரு நண்பருக்கு கடனாக கொடுத்துருக்கிறாரு. அவர் அந்த கடன் தொகையை செலுத்த முடியாதனால இதை வாங்க வேண்டிய கட்டாயம். அதனால் வாங்கினோன்னே என்ன ஆகிட்டார், அவர் ஒரு 2 வருஷத்தில் இறந்துட்டார். சரி, அவர் தான் இறந்துட்டாரு அப்படின்னு பார்த்துட்டு அவங்க ஒரு வாஸ்து நிபுணரெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. திரும்ப நாங்கள் போய் பார்க்குறப்போ என்ன பிரச்சனையோ அது அங்கே பிரச்சனை போட்டோன்னே காட்டுது. அதுக்கப்புறம் அவங்க இப்போ வாடகைக்கு குடியிருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு போயிட்டு இது பார்த்தோன்னா அந்த வீட்டோட மகனும் கல்யாணம் ஆகி அந்த வீட்டோட மருமகள் என்ன சம்மந்தம்னே தெரில, 1 வருஷத்துலேயே அந்த மனைவி சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது வடகிழக்கு மூலை பாதிக்கப்பட்டால் கட்டாயமாக அந்த வீட்டுக்கு குடும்பத் தலைவராக யார் இருக்கிறாங்களோ, ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த வீட்டோட ஓனரை பாதிச்சிருக்கிறது. அவர் இல்லைன்னொன்னே அந்த வீட்டோட மூத்த மகனுக்கு சம்சாரம் இல்லாமல் போயிருக்கு. அதே போல் இங்கே திண்டுக்கல்லில் போய் இது காமெடியான விஷயமா இருக்குது. திண்டுக்கல்லில் ஒருத்தர் பார்த்துருந்தா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டுருக்கிறாரு. அவர் அந்த லெட்டர் பேட் பார்த்தாவே என்னமோ அந்த சாமியாருங்களாம் எழுதியிருப்பாங்க, லா சரி லோ 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 அப்படின்னு அது மாதிரி என்னென்னமோ வாஸ்துக்கு முன்னாடி என்னமோ எழுதியிருக்கிறாரு. எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, உண்மையிலுமே நாங்கள் வாஸ்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டோம், எல்லாமே அந்த வீடை பார்த்தாவே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்குது. அந்த கட்டத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரியுது, பாதகாதிபதியோட திசையில் அந்த வீட்டோட மெயின் தலைவாசல் வச்சுருக்கிறாங்க. அதுதான் மேட்ரு. அந்த அம்மாட்டையும் சொல்லியாச்சு, அம்மா உங்கள் கணவரோட ஜாதகத்தில் புதன் தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதிக்குண்டான தசா புத்தியே நடக்குது. அப்போது 3ஆம் இடத்துல தான் அந்த பாதகாதிபதி இருக்கிறாரு. அந்த பாதகாதிபதி 3ஆம் இடங்கிற அந்த வீட்டு ஓனரே நாங்கள் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாரு, எனக்கு மனசு ஒரு நிலையிலே இருக்கல, நான் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு மனசெல்லாம் அப்படியே எனி டைம் ஏதாவது சூசைட் பண்ணிக்கலாமா தற்கொலை பண்ணிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலே இருக்குது. நல்லா பாருங்க, அந்த பாதகாதிபதி இடத்துலையே அவர் தலைவாசல் வச்சுருக்காரு. அதில் போயிட்டு வரதுனாலேயே அந்த வீட்டில் வேறு எந்த குற்றமுமே இல்லை. ஆனால் போன வாஸ்து நிபுணர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அந்த வீட்டோட தாய் செவத்துக்கும் காம்பவுண்டுக்கும் இருக்கிற அளவு மனையடி சாஸ்திரம் அளவு கரெக்டாக இல்லை. கரெக்டுங்களாங்க ஐயா? கரெக்டாக இல்லை, அவர் ஜோக்காக இருக்குது. நாங்கள் போய் வேறு ஒன்றுமே இல்லை,
ஆனால் அவர் அப்படி பயமுறுத்திட்டு போயிருக்கிறாரு. அப்புறம் ஐயாவோட வீடியோவை பார்த்த ஒரு நண்பர், நான் இது வரைக்கும் பார்த்த வீடியோவிலே இவரில் தான் ஒரு ராங்கான கமெண்ட் எதுவுமே வரல, இவரை கூட்டிகிட்டு வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நண்பர் அவங்கள கூட்டிகிட்டு போய் பார்த்து, அந்த மாதிரி அவரெல்லாம் அவ்வளோ ஒரு தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறார். ஆனால் பிரச்சனை என்ன, பாதகாதிபதி இடத்துல அந்த வீட்டோட தலைவாசல் இருக்குது, அதுக்குண்டான தசாபுதி நடக்குது. ஆனால் பார்த்தவர் என்ன பண்ணுறாரு, வடகிழக்கில் செட்டு போட்டுருக்கிறீங்க, அந்த செட்டை கழட்டி மேலே தூக்கி போட்டாங்க. அப்புறம் இந்த காம்பவுண்டுக்கும் தாய் சவுத்துக்கும் இடையில மனையடி சாஸ்திரம், காம்பவுண்டுக்கும் தாய் சவுத்துக்கும் மனையடி சாஸ்திரமே பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது. ஆனால் அவர் சொல்லிட்டாரு, இந்த அளவு சரியா இல்லை, அதுதான் உனக்குன்னு பிரச்சனை. அவர் காம்பவுண்டை இடிக்கிறதுக்கே தயாராக இருக்கிறாரு. ஆனால் நாம் சொல்கிற அந்த தலைவாசலை மாற்றி வைங்கன்றதை ஏற்கனவே போய் இவங்க பயமுறுத்தி வச்சதுனால அவங்க வந்து கரெக்டாக மனநிலையில் அந்த அம்மா திரும்ப திரும்ப கேட்குறாங்க. ஆனால் உண்மையான விஷயம், அந்த பாதகாதிபதியோட இடத்துல அவங்க தலைவாசல் வச்சு தான். அந்த மாதிரி நம்ம தலைவாசல் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றதும் நம்ம குருநாதர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த கிரகம் எந்த கிரகம் நல்லா இருக்கோ 9 கிரகத்தில் அந்த கிரகத்தோட அதாவது சாதகமான கிரகம் 9 கிரகங்களுமே, நம்ம எல்லோரும் சனி பகவானை கெட்டவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் அந்த மாதிரி தான் மைண்டில் ஏற்றிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஜாதகருக்கு சனி பகவானாக இருந்தால் அந்த சனி பகவானுடைய திசையில் அந்த இடத்துல தலைவாசல் வச்சா அவங்க சிறப்பாக இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த எந்த இடத்துல வைக்கணும் போனோடனே படம் போட்டு அது உச்சப்பகுதி கரெக்டு, அந்த இடத்துல சூரியனோட பகுதியாக, சந்திரனோட பகுதியாக, புதனோட பகுதியாக, குருவோட பகுதியில் எந்த இடத்துல தலைவாசல் வைக்கணும் அப்படின்றதும் ஐயா தான் உண்மையிலேயே கரெக்டாக சொல்கிறாங்க. அதே போல் செப்டிக் டேங்கு எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ நேற்று ஒரு பதிவு பார்த்தேன், மேற்கு வீடாக இருந்தால் மேற்கு பார்த்து நீங்கள் செப்டிக் டேங்க் போட்டு அது மேலேயே கூட நடந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னு தான் தெரில. ஒரு பதிவு பார்த்தேன், ஏன் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு தெரியல. அந்த யூடியூப் சேனல் பார்த்து ஓப்பன் பண்ணி 1.5 வருஷம் தான் ஆகுது, ஆனால் பல வருஷம் என்னமோ அந்த வாஸ்தியே பயின்ட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அதனால தான் இன்றைக்கி பேசுகிறேன். ஏன்னா நம்ம ஐயாவோட 4 வருஷம் இருந்து நம்ம மாணவர்களே வாஸ்து பற்றி பேசலினா, அப்போ அவர் கற்றுக் கொடுத்ததில் நாங்கள்லாம் உள்வாங்கி அடுத்த இதுக்கு போகலையோ அப்படின்ற மாதிரி, அவர் எங்களுக்கு விஷயத்தை கற்றுக் கொடுக்கலையோ அப்படின்னு நினச்சிடக்கூடாதுன்றதுக்கோசரம் அதுக்கு எதுக்கு தான் அப்படி சொல்கிறாங்கன்னே தெரில. ஒரே விஷயம், அவங்கள போய் பயமுறுத்தி ஒரு 2-3 பேர்த்தோட போய் ஒரு 50,000 பிடிங்கிட்டு வந்துடணும். பாவம் அப்படியே என்னமோ அந்த குழந்தைங்கள்லாம் ஏதோ பயந்துக்குச்சுன்னா நடிங்கிட்டு இருக்குமே, அந்த மாதிரி நாங்கள் போகிற இடத்துலலாம் இதே மாதிரி தான் இருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே போனோம்னா கரெக்டாக நல்லா பாருங்கள், யாராக வேணாலும் கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் கேட்குறது அவங்களுக்குன்ட்டு பயப்படாதீங்க. தயவு பணம் கொடுக்குறோம், கரெக்டாக பணம் கொடுக்குற பணத்துக்கு சாட்டிஸ்ஃபைடான்னு பார்க்கணும். என்ன தான் பயமுறுத்துறானா பார்த்தினாலும் நம்ம கேட்குற கேள்விக்கு அது ஜோதிடமாக இருந்தாலும் வாஸ்துமாக இருந்தாலும் கஸ்டமராகிய நாம் கேட்குற கேள்விக்கு தைரியமாக பதில் சொல்கிறவர் தான் உண்மையான வாஸ்து நிபுணர், உண்மையான ஜோதிடர். சரியா? நம்மளோட மைனஸுக்காக மக்களை பயமுறுத்தக்கூடாது. கரெக்டாக அந்த யாரெல்லாம் நல்லா அந்த திசை காட்டும் கருவியை வச்சு திசையை கரெக்டாக மார்க் பண்ணி அந்த மெயின் தலைவாசல் கரெக்டாக நமக்கு உண்டான உச்சப்பகுதியில் இருக்குதான்னு பார்க்குறாங்க. அடுத்து அந்த வீட்டுக்கு இடத்துக்கு உண்டான பிரசன்னம், அந்த பிரசன்னத்தில் ஏதாவது தோஷங்கள் இருக்குதா, அது தோஷங்கள் பிரேத தோஷமாகவும் இருக்கலாம், இல்லை நமக்கு யாராவது பில்லி சூனியம் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா அந்த இடத்துலையே சல்லிய தோஷம் என்றக்கூடிய தோஷம் இருக்கலாம். இந்த 3 விஷயத்தை அந்த பிரச்சனத்துலையும் காட்டிடும். அதே பிரச்சனை தான் அவங்களோட ஜாதகத்தில் இருக்கும். இதை துல்லியமாக பார்க்கணும். அதே மாதிரி உள்ளளவு வெளியளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு உண்டான மனை பொருத்தம் அப்படின்ற ஒரு விஷயம் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அதே போல் இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தென்கிழக்கு மூலையில் தேவையில்லாத ஒரு போர், அவர் சொல்கிறாரு வாஸ்துலாம் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் போர் போடலான்னு சொல்கிறாரு. ரைட்டு, ஓகே, நான் நோட் பண்ணியிருக்கிறேன். தென்கிழக்கு என்னோடய வீட்லேயே தான் தென்கிழக்கு மூலையில் ஒரு போர் இருந்தது. தென்கிழக்கு மூலையில் போர் இருந்தால் கட்டாயமாக அந்த குடும்பத் தலைவருக்கு வர்ற பணம் எந்த வகையில் போகுதுன்னு தெரியாது, கடன் சுமை அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி அந்த குடும்ப பெண்ணுக்கு வயிறு சம்மந்தமான வியாதி வந்தே தீரும், கட்டாயமாக வரும். அந்த வியாதி எப்படி வந்ததுன்னு யாராலையும் கண்டுபிடிக்காத மாதிரி வியாதியாக தான் வந்துட்டுருக்கும். அவங்க மருத்துவ உதவிகள் எடுத்துகிட்டே ஐயா கரெக்டுங்களாங்க ஐயா? ஏன்னா இதெல்லாம் உண்மை, ஆணித்தனமான உண்மை. இப்போ இந்த 16 நாள் வகுப்பு வாஸ்து வகுப்பு நடந்தது. நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, தொடர்ந்து ஒரு இடத்துல திசை நமக்கு இதுதான் ரூட்டுன்னு தெரிஞ்சுட்டு அதுலேயே பயன்படுங்க. நீ இதுக்கு முன்னாடி வேறு எதை படிச்சிருந்தாலும் உண்மை எதுவோ அதை மட்டும் உள்வாங்கிங்க, நல்ல இடமா பார்த்து படிங்க. நான் உண்மையாலுமே இந்த
எங்கே வேணாலும் அடிச்சு சொல்லுவேன். இந்த 4 வருஷமாக இதை தாண்டி நான் எங்கேயும் போகல. எனக்கு வேறு எதுவுமே தெரியாது, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துலையே ஒரு அருமையான அற்புதமான விஷயம் கிடைக்கிறப்போ நம்ம ஏன் வேறு இடத்த போகணும்? உண்மையாலுமே எனக்கு பாரம்பரிய ஜோதிடம் தெரியாது, ஆனால் கேபி ஜோதிடம் தான் தெரியும். கேபி ஜோதிடத்தில் கொடுங்க, என்ன பிரச்சனை நான் கரெக்டாக என்னால் சொல்ல தெரியும். சரியா? கரெக்டாக சொல்லுவேன் நான். அந்த பிரச்சனை இருக்கும். சரியா? அதே மாதிரி ஒரு பிரசன்னம் யாரோ ஒரு பிரசன்னத்தில் நம்ம பரணி பாரதி ஐயாட்ட இருக்கிற விஷயமே அப்படி தான். இப்போ நான்லாம் பயங்கர கடன் பிரச்சனையில் என் மூளையே நம்பிருச்சு. ஆனால் இதுக்குள்ளார அந்த ஜோதிடம் பிரசன்னம் வாஸ்துவை வைக்கிறேன்னா ஒருத்தனுக்கு அந்த 16 நாளில் என்ன விஷயத்தை கொடுக்க முடியுமோ அதை மட்டும் கொடுத்துடணும். வேறு விஷயம்லாம் தேவையில்லை. ஆனால் அனுபவத்தில் கற்றுக்கணும் அப்படின்றது தான். அவர் சொன்ன விஷயம் மட்டும்தான் என் மண்டையில் இருக்குது. அதை தாண்டி போக வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவையானது அந்த இடத்துல. இப்போ உனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா? 7ஆம் பாவம் பாரு. 7ஆம் பாவம் என்ன பிரச்சனை? 7ஆம் பாவம் 6 பண்ண தான் இவனுக்கு திருமணம் கட்டாயம் டைவர்ஸ் ஆகிருக்கும். சொன்னால் அது உண்மையாக இருக்கும். சரியா? சரி, காதல் திருமணம் நடக்குமா? 5ஆம் பாவத்தையும் 7ஆம் பாவத்தையும் பாரு. அது உதன நட்சத்திர பண்ண 5, 7 தொடர்பு கொண்டு இருந்தால் கட்டாயம் அது காதல் திருமணமாக இருக்கும். இப்போ ஐயா சொன்னார் இல்லையா, அந்த 1க்கும் 12க்கும் அதை எல்லாம் கேபியில் எடுத்தால் அக்யூரேட்டாக இருக்கும். நம்ம ஏன் போய் மற்றதெல்லாம் தொலைவிக்கிட்டு அவனுக்கு இப்போ எல்லாம் மக்கள் எனக்கு என்ன பிரச்சனை, நான் அது எப்படி இருக்குமா இருக்காதா அதுதான் தெரிகிற ஒழிஞ்சு முன்ன காலத்தில் மாதிரி எனக்கு 2 அக்காவா 1 அக்காவா அண்ணனா தம்பியா எல்லாமே இங்கே தனித்து போயிட்டாங்க. அதனால் அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது நமக்கு ட்ரெண்டிங்கும் கிடையாது. அது மாதிரி அதே போல் தென்மேற்கு மூலை பாதிப்பு இருந்தால், இதுக்கும் ஒரு உதாரணம். விழுப்புரம் பக்கத்தில் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தான். நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கோடீஸ்வரர்கிட்ட தான். ஆனால் அவங்க தான் பிரச்சனையில் இருக்கிறாங்க, நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த அம்மா பார்த்திங்கன்னா தென்மேற்கு மூலையில் ஒரு கிணறு வெட்டி வச்சிருச்சு. தென்மேற்கு மூலையில் தேவையில்லாத ஒரு கிணறு. அந்த கிணத்துக்கே 10 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஏற்கனவே போய் ஐயா பார்த்தப்போ அந்த கிணறு இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கிணறு அதுக்கு போயிட்டு நம்ம சரவணன் ஐயாவும் அந்த இடத்துல சல்லி தோசை பூஜை இருந்தது, அதையும் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இப்போ என்னடா புதுசாக பிரச்சனைன்னு பார்த்தா, ஒரு குறுகிய கால இடைவெளிக்குள்ளார ஒரு 10 லட்ச ரூபா பண்ணு அந்த கிணத்தை பார்த்தா கண்ணில் ஊற்றிக்கலாமா இருக்குது. கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா போட்டு நல்லா ரிங்கெல்லாம் வெட்டி அதுக்கு பக்காவாக கிணத்தை வெட்டிட்டாங்க. தென்மேற்கு மூலையில் வியாபாரம் பாதிச்சிருச்சு. இன்னொருத்தன் ஒரு 3 கிலோமீட்டரில் மிக பிரமாண்டமாக ஓப்பன் பண்ணிட்டேன், எங்கள் வியாபாரம் பாதிச்சிச்சு அப்படின்னு பார்த்தா தென்மேற்கு மூலையில் 5 லட்ச ரூபா போட்டு ஒரு கிணத்தை வெட்டி வச்சுட்டாங்க. தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டால் என்னாகும்? அந்த அம்மாவுக்கு முதுகுத்தண்டு உடம்பு பிரச்சனை. சரியா? அந்த பிரச்சனை. அடுத்து எப்பயுமே தென்மேற்கு மூலை ஒருவருக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் தப்பு சொல்ல வரல, அந்த கிரகம் அதற்குண்டான வேலையை செய்யும். தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருந்தோன்னே தவறான பாதைகளுக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை கட்டாயம் வரும். அந்த வீட்டோட ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாயம். ஜோதிடம் வாஸ்துனா இப்படி தான் பேசணும். சரிங்களா? இல்லாத விஷயத்தை நம்ம இருக்கக்கூடாது. நான் இருக்கும்னா இருக்கும். ஐயா அப்படி தான் போய் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லேடி கூப்பிட்டுருந்தாங்கன்னா, ஐயோ எங்கள் வீட்டுக்காரருக்கு ஏற்கனவே வாஸ்து தெரியுங்க, இதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க, அதனால் நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் போன எல்லா இடத்துலையுமே கடைசீட்டில் அவங்க தான் அந்த வீட்டோட யார் எதிரின்னு நினச்சோமோ அவர் தான் நம்மளை வாசல் வரைக்கும் அனுப்புவார். அப்படி தான் பேசி பழகணும். நம்ம வாங்கக்கூடிய தொகை கரெக்டாக இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்லி அவங்களுடைய பிரச்சனையை கட்டாயமாக தீர்வு காண வேண்டும். அதே போல் வடமேற்கு மூலையில் ஒரு பாதிப்பு அப்படின்னு எடுத்துட்டா அந்த வீட்டு ஓனருக்கு தேவையில்லாத வம்பு வழக்குகள் கட்டாயமாக வரும். அதே போல் கணவன் மனைவி உறவில் ஒரு பிரிவு கட்டாயம் இருந்தே தீரும். இதுபோல் வடகிழக்கு மூலையில் பாதிப்பு இருந்தால் குடும்ப தலைவர் மற்றும் குழந்தைகள். வடமேற்கு மூலையில் இருந்தால் அவருக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு. தென்மேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வீட்டில் உள்ள ஆணுக்கோ பெண்ணுக்கோ முதுகுத்தண்டுவிடம் பாதிப்பு கட்டாயமாக அவங்களுடைய உறவுக்கு மீறிய ஒரு உறவு அப்படின்றது. தென்கிழக்கில் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த குடும்ப தலைவருக்கு பணம் எப்படி தான் வருதுன்னே தெரியாது, வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும். அதே போல் குடும்ப தலைவிக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். அது என்ன இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. இதுதான் கட்டாயமான நம்ம குருநாதர் சொல்லிக் கொடுத்த சூட்சமாக. இது போக இப்போ ஏன் இன்றைக்கி வாஸ்து பற்றி பேசுகிறேன்னா, இன்றைக்கி நிறையா மாணவர்கள் இந்த 16 நாள் வகுப்பை முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அதை ஒரு ரிமைண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து வரக்கூடிய வகுப்பில் அது போக பில்டிங்குள்ளார போனோம்னா அந்த வீட்டோட சமையல் அறையில்
எது எப்படி வைக்கணும், அந்த செல்ஃப் எப்படி இருக்கணும், அதே போல் மேலே ஸ்லாப் போடுறாங்க இல்லையா, அது எந்த மூலையில் வச்சு எந்த மூலையில் போடணும், இது எல்லாமே அடுத்து வரக்கூடிய நம்மளுடைய வகுப்பில் குருநாதர் ஐயா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய மாணவர்கள் கட்டாயமாக நமக்கு ஒரு திசையை காட்டுவதற்காகவே இன்றைக்கி ஒரு திசை காட்டும் கருவியை நம்ம அனைவருக்கும் அன்பளிப்பாக கொடுக்க போகிறாரு. இந்த வகுப்பில் அட்டன் பண்ண மாணவர்களுக்கு மட்டும் இது கட்டாயமாக உங்களுக்கான வாழ்க்கை திசையை காட்டும். ஐயா எச்சா இருந்தாலும் கொடுத்துடலாங்க ஐயா. நமக்கான திசையை காட்டியிருக்கிறார். அதனால் அனைவரும் தொடர்ந்து பயணிகள். இந்த அருமையான ஒரு வாஸ்து மற்றும் ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த நம்முடைய குருநாதர் பரணி பாரதி ஐயா அவர்களின் பாதம் பணிது அனைவரும் ஒரு தாழ்மையான கருத்து, மக்கள்கிட்ட நம்ம ஜோதிடம் இப்போ தேய்ந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஜோதிடர்களாகிய நாம் தான் காரணன்றது என் உணர்வு சொல்லுது. கட்டாயமாக அதுதான், நம்ம அவங்கள பயமுறுத்தக்கூடாது. இதுதான் சூழ்நிலை, இதுதான் கண்டிஷன், அதை மட்டும் சொல்லிவிட்டு அதற்கு தகுந்த மாதிரி அடுத்த காலகட்டங்களில் எப்படி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும். அதே போல் வாஸ்து பார்க்க போனாலும் தேவையில்லாத பொருட்களை நமக்கு ஏதோ சொல்ல தெரிஞ்சுமேனுக்கோசரில் இடிக்கலாம் கூடாது. அதுக்கான ரெமெடியும் சொல்லி இதுதான் சூழ்நிலை, முடிஞ்சால் பார்க்கணும், இல்லைன்னா நமக்கு அந்த கஸ்டமர் வேல்யூபிள், அதனால் அந்த இடத்த விட்டு அவங்க மாறுற வழியை பார்க்கணும் என்றதை கருத்தை கொண்டு தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமப்பா என்ற உயரிய தாரக மந்திரத்தோடு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.